இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சட்டப்பேரவையினுடைய ஆவணங்கள், பதிவு செய்யப்படுகிற அந்த ஆவணங்கள். ஆனால் இப்படி ஒரு கேடியை பெற்ற பேடியை வைத்துக் கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அமைச்சர் சேகர்பாபுவை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இன்றைக்கு அவர் திருமணம் கடந்த ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலே தடைபட்டு போயிட்டது, நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுடைய அனுமதி பெற்று இந்திய வரலாற்றிலேயே திருக்கோயில்களிலே ஏழை எளிய வறுமை நிலையிலே விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 1008 திருமணங்களை உலக வரலாற்றிலே ஒரே மேடையிலே நடத்தி காட்டி வாழ்விலே ஒளியேற்றி வைத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்போது சேகர்பாபுக்கு தலைமையும் உலகமும் அம்மா அவர்கள் தான். ஆனால் அதையெல்லாம் இன்றைய தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அவர் அதை மாற்றி அந்த வரலாற்றுகளை மாற்றி எழுதுகிற போது சட்டமன்ற பேரவையிலுடைய ஆவணங்கள் என்பது அது ஏதோ தெருவில் இருக்கக்கூடிய அச்சடித்து விற்கிற புத்தகம் அல்ல. இது இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆவணங்கள் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகிற ஒரு பதிவேடு. நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் எப்படி நமக்காக உரிமை குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை வருகிற தலைமுறை படித்து அறிந்து புரிந்து அதன்படி இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சட்டப்பேரவையினுடைய ஆவணங்கள், பதிவு செய்யப்படுகிற அந்த ஆவணங்கள். ஆனால் இப்படி ஒரு கேடியை பெற்ற பேடியை வைத்துக் கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையினுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது. என்றால் அவர் பொன்முடி பொதுக்கூட்ட மேடையிலே மிக சிறந்த விளக்கம், உலகத்திலே எந்த ஞானியும் கொடுக்க முடியாத விளக்கம், சைனவம் வைணவத்திற்கு பெண்களை சேர்த்து அவர் கொடுக்கிற விளக்கம் புண்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் போடா வாடா என்று சொல்வது. அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளிலே. அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால் நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமைதான் வரும். இருந்த போதிலும் எங்கள் பொதுச் செயலாளர் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கழகத்தினுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் அங்கே நாங்கள் அமர்ந்திருந்தோம். இது தொடர் சம்பவமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வேல்முருகன் அவர்கள் என்ன பாடுபடுத்தினார்கள் அங்கே என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.